வணக்கம் நண்பர்களே. குமார் மெக் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எலமெண்ட்ஸ் ஆஃப் மெஷின் டிசைன் சப்ஜெக்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு போர்டு எக்ஸாம் ப்ராப்ளமா பார்க்க போறோம். அதாவது டிசைன் ஆஃப் ப்ரொடெக்டிவ் டைப் ஃபிளாஞ்ச் கப்ளிங். இந்த ப்ராப்ளமை பார்த்த உடனே சில பேருக்கு ஐயோ ரொம்ப நீளமான ப்ராப்ளம் போல இருக்கேன்னு தோணலாம். ஆனா கவலையே வேண்டாம், நம்ம இருக்கோமே. இந்த ப்ராப்ளமை ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு கால்குலேஷனுக்கும் பின்னாடி இருக்கிற கான்செப்டையும் புரியிற மாதிரி கிளாஸ் ரூம்ல கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஸ்லோவா பார்க்க போறோம். நான் ஃபார்முலா மட்டும் சொல்ல போறதில்ல, ஏன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம், அந்த வேல்யூ எங்கிருந்து வந்தது, அந்த டைமென்ஷன் ஏன் செலக்ட் பண்றோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஈஸி எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதனால நோட் புக்கை ரெடி பண்ணிக்கோங்க. PSG டிசைன் டேட்டா புக் இருந்தா பக்கத்துல வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த ஒரு ப்ராப்ளமை முடிக்கும்போது ப்ரொடெக்டிவ் டைப் ஃபிளாஞ்ச் கப்ளிங் டிசைன் உங்களுக்கு செம்ம ஈஸியா புரிஞ்சிருக்கும். சரி நண்பர்களே, இனி டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ராப்ளம் ஆரம்பிக்கலாமா? வாங்க. சரி நண்பர்களே, எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் கால்குலேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல என்ன டேட்டா கொடுத்திருக்காங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லனா மேப் பார்க்காம ஜேர்னி போற மாதிரி ஆயிடும். முதல்ல பவர் 7.5 கிலோவாட் கொடுத்திருக்காங்க. இதுதான் மோட்டார் ஜெனரேட் பண்ற பவர். இந்த பவரை சேஃபா ஷாஃப்ட்ல இருந்து மெஷினுக்கு டிரான்ஸ்மிட் பண்றது தான் நம்ம ஃபிளாஞ்ச் கப்ளிங்கோட வேலை. அடுத்து ஸ்பீட் 720 RPM. ஆர்பிஎம்னா ரெவல்யூஷன் பெர் மினிட். அதாவது ஷாஃப்ட் ஒரு நிமிடத்துக்கு 720 தடவை சுழலுது. ஒரு சின்ன கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீடு அதிகமாக இருந்தா டார்க் குறையும், ஸ்பீடு குறைஞ்சா டார்க் அதிகமாகும். போர்டு எக்ஸாம்ல இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஷாஃப்ட் மெட்டீரியலுக்கு பெர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் 33 நியூட்டன் per ஸ்கொயர் மில்லிமீட்டர். பெர்மிசிபிள்னா என்ன? ஒரு மெட்டீரியல் சேஃபா தாங்கக்கூடிய அதிகபட்ச ஸ்ட்ரெஸ். அதுக்கு மேல போச்சுன்னா ஃபெயிலியர் வர ஆரம்பிச்சிடும். அதனால டிசைன் எப்பவும் பெர்மிசிபிள் லிமிட்குள்ள தான் இருக்கணும். இதே மாதிரி கீ மற்றும் போல்ட்டுக்கும் பெர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ், கிரஷிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு பார்ட்டும் சேஃபா இருக்கான்னு செக் பண்ண போறோம். அதனால் நண்பர்களே, கிவன் டேட்டாவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த டேட்டா தான் முழு டிசைனுக்கே அடித்தளம். சரி, இப்போ முதல் கால்குலேஷனா டார்க்கை கண்டுபிடிக்கலாம். வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போதான் ஆக்சுவல் டிசைன் ஆரம்பமாகுது. ஒரு சின்ன கொஸ்டின். வீட்ல சைக்கிள் ஓட்டுறவங்க, பைக் ஓட்டுறவங்க ஸ்பேனர் யூஸ் பண்ணி நட்டை டைட்டன் பண்ணிருப்பீங்களா? ஸ்பேனரை பிடிச்சு சுத்தும் போது நட்டு சுத்துது இல்லையா? அந்த டேர்னிங் எஃபெக்ட் தான் டார்க். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லாங்குவேஜ்ல சொன்னா டார்க்னா ஷாஃப்ட சுழல வைக்கிற ட்விஸ்டிங் ஃபோர்ஸ். அதனால தான் எந்த ரொட்டேட்டிங் மிஷின் டிசைனா இருந்தாலும் முதல் கால்குலேஷன் டார்க்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். டார்க் தெரியாம டிசைன் பண்றது அட்ரஸ் தெரியாம கொரியர் அனுப்புற மாதிரி. போகும், ஆனா எங்க போகும்னு தெரியாது. சரி, டார்க்குக்கு ஃபார்முலா எங்க இருந்து வந்துச்சு? நாமளா கண்டுபிடிச்சதா? இல்ல. PSG டிசைன் டேட்டா புக்கை ஓபன் பண்ணுங்க. பேஜ் 7.96ல இந்த ஃபார்முலா ரெடியா கொடுத்திருக்காங்க. T is equal to 9.73 into 10 power 6 into kilowatt divided by N. போர்டு எக்ஸாம்ல இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. டேட்டா புக் ரெஃபர் பண்ணி டைரக்டா யூஸ் பண்ணலாம். அதனால டேட்டா புக் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். பவர் 7.5 கிலோவாட், ஸ்பீட் 720 RPM. ஒரு சின்ன டவுட், ஸ்பீட் அதிகமா இருந்தா டார்க்கும் அதிகமா வருமா? இல்ல நண்பர்களே, ஃபார்முலாவை பாருங்க. ஸ்பீட் டினாமினேட்டர்ல இருக்கு. அதாவது ஸ்பீட் அதிகமானா டார்க் குறையும், ஸ்பீடு குறைந்தா டார்க் அதிகமாகும். அதனால தான் டிராக்டர் இன்ஜினுக்கு டார்க் அதிகம், பைக் இன்ஜினுக்கு ஸ்பீட் அதிகம். பர்பஸ் வேற, டிசைனும் வேற. கால்குலேஷன் பண்ணினா டார்க் இஸ் ஈக்குவல் டு 101.35 into 10 power 3 நியூட்டன் மில்லிமீட்டர் கிடைக்குது. சரி, டார்க் கிடைச்சிருச்சு. இப்ப ஷாஃப்ட் டயாமீட்டர் கண்டுபிடிக்கலாம். அதுக்கான டார்ஷன் ஈக்குவேஷன் PSG டிசைன் டேட்டா புக் பேஜ் 7.23ல இருக்கு. T is equal to pi by 16 into tau into d cube. இங்க T ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். டவுன்றது பெர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ். கொஸ்டின்லயே 33 நியூட்டன் per ஸ்கொயர் மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அதனால அதை டைரக்டா எடுத்துக்கிறோம். D மட்டும் தான் தெரியாது. எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டிடியூட் பண்ணினா D is equal to 25.01 மில்லிமீட்டர் கிடைக்குது. இப்ப எக்ஸாமினர் ஒரு ட்ராப் வைப்பாரு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 25.01 மில்லிமீட்டரை ஃபைனல் ஆன்சரா பாக்ஸ் போட்டு விட்டுருவாங்க. அது தப்பு.
ஏன் தெரியுமா? மார்க்கெட்ல 25.01 ஷாஃப்ட் வாங்க போனீங்கன்னா ஷாப் ஓனரே உங்களை பார்த்து சிரிப்பாரு. மிஷின் ஷாப்ல ஸ்டாண்டர்ட் சைஸஸ் மட்டும்தான் கிடைக்கும். அதனால PSG டிசைன் டேட்டா புக் பேஜ் 7.25 ஓபன் பண்ணுங்க. அங்க ஸ்டாண்டர்ட் ஷாஃப்ட் டயாமீட்டர் டேபிள் இருக்கு. 25.01 மில்லிமீட்டருக்கு நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டாண்டர்ட் சைஸ் 28 mm. அதுதான் செலக்ட் பண்ணணும். 25 mm எடுத்தா ஸ்ட்ரென்த் குறையும். 30 mm எடுத்தா சேஃப் தான், ஆனா மெட்டீரியல் வேஸ்ட், காஸ்ட் அதிகம். இன்ஜினியரிங் டிசைன்ல ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. ஆல்வேஸ் செலக்ட் த நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டாண்டர்ட் சைஸ். அதனால ஃபைனல் ஸ்டாண்டர்ட் ஷாஃப்ட் டயாமீட்டர் 28 மில்லிமீட்டர். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஷாஃப்ட் டயாமீட்டர் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். ஃபைனல் ஸ்டாண்டர்ட் ஷாஃப்ட் டயாமீட்டர் எவ்வளவு? 28 மில்லிமீட்டர். இப்போ ஒரு கொஸ்டின், ஷாஃப்ட் டயாமீட்டர் தெரிஞ்சிடுச்சுன்னா டிசைன் முடிஞ்சிடுச்சா? இல்ல. ஒரு வீடு கட்டும்போது ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டா போதுமா? வால் வேணும், ரூஃப் வேணும், டோர், விண்டோ எல்லாம் வேணும்ல. அதே மாதிரி கப்ளிங்ல ஷாஃப்ட் மட்டும் இருந்தா போதாது. ஹப்பு, ஃபிளாஞ்சு, போல்ட் சர்க்கிள், ப்ரொடெக்டிவ் ஃபிளாஞ்ச் எல்லாத்துக்கும் டைமென்ஷன்ஸ் வேணும். சார், இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் கால்குலேஷன் பண்ணணுமா? ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். PSG டிசைன் டேட்டா புக் பேஜ் 7.134 ஓபன் பண்ணுங்க. அங்க ஸ்டாண்டர்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இத மனப்பாடம் பண்ண தேவையில்லை. டேட்டா புக்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணா போதும். முதல் டைமென்ஷன் D ஈக்குவல் டு 2D. இது ஃபிளாஞ்சோட அவுட் சைட் டயாமீட்டர். நம்ம ஷாஃப்ட் டயாமீட்டர் 28 mm. ஸோ 2 × 28 ஈக்குவல் டு 56 mm. நெக்ஸ்ட் L ஈக்குவல் டு 1.5D. இது ஹப் லென்த். அதனால 1.5 × 28 ஈக்குவல் டு 42 mm. நெக்ஸ்ட் D1 ஈக்குவல் டு 3D. இது போல்ட் சர்க்கிள் டயாமீட்டர். இது 84 mm. நெக்ஸ்ட் D2 ஈக்குவல் டு 4D. இது ஹப் அவுட் சைட் டயாமீட்டர். இது 112 mm. நெக்ஸ்ட் ஃபிளாஞ்ச் திக்னஸ் TF ஈக்குவல் டு D/2. ஸோ 28/2 ஈக்குவல் டு 14 mm. ப்ரொடெக்டிவ் ஃபிளாஞ்ச் திக்னஸ் TP ஈக்குவல் டு D/4. ஸோ 28/4 ஈக்குவல் டு 7 mm. இப்போ கீ டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம். கீனா என்ன தெரியுமா? ஷாஃப்டோட பவரை ஹப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற ஹீரோ தான் கீ. கீ இல்லைன்னா ஷாஃப்ட் மட்டும் சுத்தும், ஹப்பு சுத்தாது. பைக்ல செயின் இல்லாம ஆக்சிலரேட்டர் கொடுத்த மாதிரி இன்ஜின் ஒர்க் பண்ணும், ஆனா வீல் மூவ் ஆகாது. கீ டைமென்ஷன்ஸும் PSG டிசைன் டேட்டா புக் பேஜ் 5.16ல டேபிள் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. நம்ம ஷாஃப்ட் டயாமீட்டர் 28 mm. டேபிள்ல 22 mm மேல 30 mm வரைக்கும் ஷாஃப்ட்டுக்கு கீ விட்த் 8 mm, கீ ஹைட் 7 mmனு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கீ லென்த் செப்பரேட்டா கால்குலேட் பண்ண தேவையில்லை. யூசுவலி கீ லென்த் ஈக்குவல் டு ஹப் லென்த். ஹப் லென்த் ஆல்ரெடி 42 mm கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ கீ லென்த்தும் 42 mm. இப்போ வரைக்கும் என்னென்ன ரெடி பண்ணிட்டோம்? டார்க் ரெடி, ஷாஃப்ட் டயாமீட்டர் ரெடி, ஹப்பு, ஃபிளாஞ்ச் டைமென்ஷன்ஸும் ரெடி. ஆனா ஒரு முக்கியமான காம்போனன்ட் இன்னும் பாக்கி இருக்கு. அதுதான் போல்ட். ஒரு சின்ன கொஸ்டின், கப்ளிங்ல போல்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்? போல்ட் இருந்தாதான் ரெண்டு ஃபிளாஞ்சும் ஸ்ட்ராங்கா ஜாயின் ஆகும். போல்ட் வீக்கா இருந்தா என்ன நடக்கும்? பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஃபிளாஞ்ச் செப்பரேட் ஆகிடும். அதனால போல்ட் டிசைன் ரொம்ப முக்கியம். போல்ட் டயாமீட்டர் கண்டுபிடிக்க PSG டிசைன் டேட்டா புக் பேஜ் 7.135ல கொடுத்திருக்கிற போல்ட் ஷியர் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா பார்த்தா பெருசா தெரியுதா? பயப்படாதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் புரிஞ்சுக்கலாம். Tனா டார்க், இதை ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். Nனா நம்பர் ஆஃப் போல்ட்ஸ், நம்ம டிசைன்ல 3 போல்ட்ஸ் யூஸ் பண்றோம். D1னா போல்ட் சர்க்கிள் டயாமீட்டர், இது 84 mm. டவு Bனா போல்ட்டோட பெர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ். கொஸ்டின்ல 33 Nm² கொடுத்திருக்காங்க. அன்னோன் வேல்யூ என்ன? D1. அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போறோம். மார்க்கெட்ல ஸ்டாண்டர்ட் போல்ட் சைஸஸ் தான் அவைலபிள். அதனால PSG டிசைன் டேட்டா புக் பேஜ் 5.42 ஓபன் பண்ணுங்க. ஸ்டாண்டர்ட் போல்ட் டேபிள்ல 5.57 mmக்கு நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சைஸ் M6 போல்ட் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம ஃபைனல் போல்ட் டயாமீட்டர் ஈக்குவல் டு 6 mm, போல்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஈக்குவல் டு M6. இந்த ஒரு பாயிண்ட் போர்டு எக்ஸாம்ல ரொம்ப முக்கியம். கால்குலேஷன் வேல்யூ மட்டும் எழுதுனா மார்க்ஸ் குறையலாம். ஸ்டாண்டர்ட் சைஸ் செலக்ட் பண்ணதும் கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க, அப்பதான் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். சூப்பர், இப்ப போல்ட் டயாமீட்டரும் ரெடி. ஆனா போல்ட் சைஸ் செலக்ட் பண்ணா மட்டும் போதுமா? இந்த M6 போல்ட் லோட் தாங்குமா இல்ல கிரஷிங் ஃபெயிலியர் வருமா? அதத்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல செக் பண்ண போறோம். வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போலாம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போல்ட் டயாமீட்டர் கால்குலேட் பண்ணிட்டோம். ஃபைனலா என்ன போல்ட் செலக்ட் பண்ணோம்? M6 போல்ட். ஆனா ஒரு கொஸ்டின், M6 போல்ட் செலக்ட் பண்ணா வேலை முடிஞ்சிருச்சா? இல்ல.
இன்ஜினியரிங் டிசைன்ல ஒரு காம்போனன்ட் செலக்ட் பண்ணா மட்டும் போதாது. அது லோட தாங்குமா, ஃபெயிலியர் வருமா, அதையும் செக் பண்ணணும். அதுதான் நல்ல டிசைன் இன்ஜினியரோட வேலை. இப்போ போல்ட் கிரஷிங் ஃபெயிலியர் செக் பண்ணலாம். முதல்ல கிரஷிங்னா என்ன? ரெண்டு மெட்டல் சர்ஃபேசஸ் ஒண்ணு ரொம்ப பிரஷரோட அழுத்தும்போது மெட்டீரியல் கிரஷ் ஆகிற சான்ஸ் இருக்கும். அதை தான் கிரஷிங் ஃபெயிலியர்னு சொல்றோம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சாக் பீஸை ரெண்டு பக்கம் ஸ்குவீஸ் பண்ணினா உடஞ்சு போகும்ல, அதே கான்செப்ட் தான். போல்ட்டும் அதிகமா பிரஷர் வந்தா கிரஷ் ஆயிடும். போல்ட் கிரஷிங் ஈக்குவேஷன் PSG டிசைன் டேட்டா புக் பேஜ் 7.135ல கொடுத்திருக்காங்க. ஃபார்முலா T ஈக்குவல் டு N இன்டூ D1 இன்டூ TF இன்டூ சிக்மா CB இன்டூ D1/2. ஃபார்முலா பார்த்தா பெருசா தெரியுது, ஆனா பயப்படாதீங்க. ஒவ்வொரு வேல்யூவும் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். டேட்டா யூஸ்ட் பார்க்கலாம். டார்க் ஈக்குவல் டு 101.35 இன்டூ 10³ நியூட்டன் மில்லிமீட்டர். நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் 3. போல்ட் டயாமீட்டர் 6 mm. M6 ஸ்டாண்டர்ட் போல்ட். ஃபிளாஞ்ச் திக்னஸ் 14 mm. போல்ட் சர்க்கிள் டயாமீட்டர் 84 mm. பெர்மிசிபிள் கிரஷிங் ஸ்ட்ரென்த் 60 Nm/mm². பாத்தீங்களா, புதுசா எதுவும் கால்குலேட் பண்ண தேவையில்லை. ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்ல வந்த வேல்யூஸ் தான் யூஸ் பண்றோம். அதனால ப்ரீவியஸ் கால்குலேஷன்ஸ் கரெக்டா இருக்கணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணா இன்டியூஸ்ட் கிரஷிங் ஸ்ட்ரெஸ் 9.575 Nm/mm². இப்போதான் ரொம்ப முக்கியமான டிசிஷன். இன்டியூஸ்ட் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு? 9.575 Nm/mm². பெர்மிசிபிள் கிரஷிங் ஸ்ட்ரென்த் எவ்வளவு? 60 Nm/mm². ஒரு சிம்பிள் ரூல். இன்டியூஸ்ட் ஸ்ட்ரெஸ் பெர்மிசிபிள் வேல்யூவை விட கம்மியா இருந்தா டிசைன் சேஃப். இன்டியூஸ்ட் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தா ஃபெயிலியர். நம்ம கேஸ்ல 9.575 ரொம்ப கம்மி. அதனால போல்ட் கிரஷிங் ஃபெயிலியர் வராது. போல்ட் சேஃபா லோட தாங்கும். போர்டு எக்ஸாம்ல கன்க்ளூஷன் எழுதும்போது கால்குலேஷன் மட்டும் போடாதீங்க, கண்டிப்பா கம்பேரிசன் எழுதுங்க. 9.575 is less than 60 Nm/mm². Therefore, bolt will not fail by crushing. இந்த சென்டென்ஸ் எழுதுனா எக்ஸாமினருக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு தெரியும். இங்க இருக்கிற நோட்டும் ரொம்ப முக்கியம். போல்ட் டிசைன் பண்ணும்போது ஷியரிங் ஃபெயிலியர் மட்டும் செக் பண்ணக்கூடாது, ஷியரிங்கும் செக் பண்ணணும், கிரஷிங்கும் செக் பண்ணணும். அப்பதான் கம்ப்ளீட் போல்ட் டிசைன் முடியும். சூப்பர். இப்போ போல்ட் டிசைன் கம்ப்ளீட். போல்ட் டயாமீட்டரும் கரெக்ட், கிரஷிங் செக்கும் சேஃப். அடுத்த ஸ்டெப்ல ஃபிளாஞ்ச் ஷியரிங் ஃபெயிலியர் செக் பண்ணலாம். வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போலாம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போல்ட் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். போல்ட் சேஃப்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனா கப்ளிங்ல போல்ட் மட்டும் இருந்தா போதுமா? இல்ல, ஃபிளாஞ்சும் சேஃபா இருக்கணும். அதனால இப்போ ஃபிளாஞ்ச் ஷியரிங் ஃபெயிலியர் செக் பண்ணலாம். முதல்ல ஒரு கொஸ்டின், ஃபிளாஞ்ச்னா என்ன? ஃபிளாஞ்ச் தான் ரெண்டு ஷாஃப்டோட ஹப்பை கனெக்ட் பண்ற மெயின் சர்க்குலர் பிளேட். பவர் டிரான்ஸ்மிஷன் நடக்கும்போது இதுல ரொம்ப லோடு வரும். ஃபிளாஞ்ச் வீக்கா இருந்தா என்ன ஆகும்? ஷியர் ஆகி உடஞ்சிரும். அதனால இத கண்டிப்பா செக் பண்ணணும். இந்த செக்கிங்க்கு PSG டிசைன் டேட்டா புக் பேஜ் 7.135ல கொடுத்திருக்கிற ஷியரிங் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா T ஈக்குவல் டு பை இன்டூ D²/2 இன்டூ τCI இன்டூ TF. ஃபார்முலா பார்த்தா பெருசா தெரியுது, ஆனா பயப்படாதீங்க. ஒவ்வொரு வேல்யூவும் நமக்கு ஆல்ரெடி ரெடி. இப்போ டேட்டா பார்க்கலாம். டார்க் ஈக்குவல் டு 101.35 இன்டூ 10³ Nm. Outside diameter of flange equal to 56 mm. Flange thickness equal to 14 mm. Permissible shear stress for cast iron equal to 15 Nm/mm². இந்த வேல்யூஸ் எல்லாம் ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்ல கால்குலேட் பண்ணதுதான், புதுசா எதுவும் இல்ல. இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணனா இன்டியூஸ்டு shear stress equal to 1.47 Nm/mm². இப்போ கம்பேர் பண்ணலாம். இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு 1.47 Nm/mm². Permissible shear stress equal to 15 Nm/mm². 1.47 ரொம்ப கம்மி, 15 ரொம்ப பெருசு. அதனால ஃபிளாஞ்சுக்கு ஷியரிங் ஃபெயிலியர் வர சான்ஸ் இல்ல. சிம்பிள் ரூல் ரிமெம்பர் பண்ணுங்க. இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ் லெஸ் தேன் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்னா டிசைன் சேஃப். இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ் கிரேட்டர் தேன் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்னா ஃபெயிலியர். போர்டு எக்ஸாம்ல கன்க்ளூஷன் எழுதும்போது induced stress 1.47 Nm/mm² is less than the permissible shear stress 15 Nm/mm². Therefore, flange will not fail by shearing. இந்த சென்டென்ஸ் கண்டிப்பா எழுதுங்க, ஃபுல் மார்க்ஸ் கிடைக்க ஹெல்ப் பண்ணும். சூப்பர். இப்போ ஃபிளாஞ்சும் சேஃப்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். போல்ட் சேஃப், ஃபிளாஞ்ச் சேஃப்.
அடுத்த ஸ்டெப்ல ஹப் ஷியரிங் ஃபெயிலியர் செக் பண்ணலாம். வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போலாம். போல்ட் சேஃப், ஃபிளாஞ்ச் சேஃப். இப்போ ஹப் சேஃபா இருக்கான்னு செக் பண்ணலாம். கப்ளிங்ல ஹப் ரொம்ப முக்கியமான பார்ட். ஷாஃப்டும் ஃபிளாஞ்சும் கனெக்ட் பண்றது ஹப் தான். அதனால இது வீக்கா இருந்தா மொத்த கப்ளிங்கும் ஃபெயிலியர் ஆகிடும். முதல்ல ஒரு கொஸ்டின், ஹப்புக்கு என்ன ஃபெயிலியர் வரும்? லோடு அதிகமா இருந்தா ஹப் ஷியர் ஆகி கிராக் ஆகலாம். அதனால ஹப் ஷியரிங் ஃபெயிலியர் செக் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செக்கிங்க்கு PSG டிசைன் டேட்டா புக் பேஜ் 7.135ல கொடுத்திருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா T ஈக்குவல் டு π/16 இன்டூ τc இன்டூ d⁴ டிவைடட் பை d. ஃபார்முலா கொஞ்சம் பெருசா தெரியுது, ஆனா டென்ஷன் வேண்டாம். இதுல இருக்கிற எல்லா வேல்யூஸும் நமக்கு ஆல்ரெடி ரெடி. இப்போ டேட்டா பார்க்கலாம். டார்க் இஸ் ஈக்குவல் டு 101.35 into 10³ நியூட்டன் மில்லிமீட்டர். Outside diameter of hub D is equal to 112 mm. Shaft diameter D is equal to 28 mm. Permissible shear stress for cast iron 15 Newton per millimeter square. இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்ல கால்குலேட் பண்ணதுதான். இப்போ ஃபார்முலால வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா induced shear stress is equal to 3.135 Newton per millimeter square. இப்போ கம்பேர் பண்ணலாம். Induced stress is equal to 3.135 Newton per millimeter square. Permissible shear stress is equal to 15 Newton per millimeter square. 3.135 15 விட ரொம்ப கம்மி. அதனால ஹப்புக்கு ஷியரிங் ஃபெயிலியர் வர சான்ஸ் இல்ல. ஹப் சேஃபா லோட தாங்கும். போர்டு எக்ஸாம்ல கால்குலேஷன் முடிச்சிட்டு ஆன்சர் பாக்ஸ் பண்றது மட்டும் போதாது. Induced stress 3.135 Newton per millimeter square is less than the permissible shear stress 15 Newton per millimeter square. Therefore, hub will not fail by shearing. இந்த கன்க்ளூஷன் கண்டிப்பா எழுதுங்க. இது எக்ஸாமினருக்கு உங்க கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு காட்டும். சூப்பர். இப்போ ஹப்பும் சேஃப்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். போல்ட் சேஃப், ஃபிளாஞ்ச் சேஃப், ஹப்பும் சேஃப். இன்னொரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் பாக்கி இருக்கு. அது கீ. அடுத்த ஸ்டெப்ல கீ ஷியரிங் ஃபெயிலியர் செக் பண்ணலாம். வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போலாம். சூப்பர் நண்பர்களே, இப்போ போல்ட் சேஃப், ஃபிளாஞ்ச் சேஃப், ஹப் சேஃப் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். ஆனா பவர் டிரான்ஸ்ஃபர்ல ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனன்ட் இன்னும் பாக்கி இருக்கு. அதுதான் கீ. ஷாஃப்ட்ல இருந்து ஹப்புக்கு டார்க் டிரான்ஸ்ஃபர் பண்றது இந்த கீ தான். அதனால கீ வீக்கா இருந்தா ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும், ஆனா ஹப் ரொட்டேட் ஆகாது. பவர் டிரான்ஸ்மிஷன் ஸ்டாப் ஆயிடும். அதனால இப்போ கீ ஷியரிங் ஃபெயிலியர் செக் பண்ணலாம். PSG டிசைன் டேட்டா புக் பேஜ் 7.135ல கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். அதனால இப்போ கீ ஷியரிங் ஃபெயிலியர் செக் பண்ணலாம். PSG டிசைன் டேட்டா புக் பேஜ் 7.135ல கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். T ஈக்குவல் டு L இன்டூ W இன்டூ டவு KI இன்டூ D/2. பயப்படாதீங்க, ஃபார்முலா பெருசா தெரியும், ஆனா எல்லா வேல்யூஸும் நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்ல ரெடி. இப்போ டேட்டா பார்க்கலாம். டார்க் ஈக்குவல் டு 101.35 இன்டூ 10³ நியூட்டன் mm. கீ லென்த் L ஈக்குவல் டு 42 mm. கீ விட்த் W ஈக்குவல் டு 8 mm. ஷாஃப்ட் டயாமீட்டர் D ஈக்குவல் டு 28 mm. அன்னோன் வேல்யூ என்ன? இன்டியூஸ்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ். அதை தான் இப்போ கால்குலேட் பண்ண போறோம். இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணா டவு KI ஈக்குவல் டு 2 இன்டூ T டிவைடட் பை L இன்டூ W இன்டூ D. கால்குலேஷன் பண்ணா இன்டியூஸ்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு 21.55 நியூட்டன் per millimeter square. இப்போ கம்பேர் பண்ணலாம். இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் 21.55 நியூட்டன் per mm square. Permissible shear stress for key 33 Newton per mm square. 21.55 33 விட கம்மி. அதனால கீக்கு ஷியரிங் ஃபெயிலியர் வராது. கீ சேஃபா டார்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். போர்டு எக்ஸாம்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாதீங்க. கால்குலேஷன் முடிச்சிட்டு ஆன்சர் பாக்ஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணாதீங்க. கண்டிப்பா கன்க்ளூஷன் எழுதுங்க. Induced shear stress is less than the permissible shear stress. Therefore, the selected key is safe against shearing failure. இந்த கன்க்ளூஷனுக்கு எக்ஸாமினர் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சூப்பர். இப்போ கீயும் ஷியரிங்க்கு சேஃப்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனா இன்னும் ஒரு ஃபைனல் செக் பாக்கி இருக்கு. கீ ஷியரிங்க்கு சேஃப்னா மட்டும் போதாது, கிரஷிங்க்கும் சேஃபா இருக்கணும். அதை தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்க்க போறோம். வாங்க ஸ்டெப் 10க்கு போலாம். இப்போ நம்ம டிசைனோட கடைசி செக்கிங்க்கு வந்துட்டோம். போல்ட் சேஃப், ஃபிளாஞ்ச் சேஃப், ஹப் சேஃப், கீயும் ஷியரிங்க்கு சேஃப். ஆனா இன்னும் ஒரு ஃபைனல் டெஸ்ட் பாக்கி இருக்கு. அதுதான் கீ கிரஷிங் ஃபெயிலியர் செக். ஒரு கொஸ்டின், கிரஷிங்னா என்ன? டார்க் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது கீ மேல ரொம்ப பிரஷர் வரும். அந்த பிரஷர் அதிகமா இருந்தா கீ ஃபிளாட்டன் ஆகலாம், இல்ல கிரஷ் ஆகலாம். அதை தான் கிரஷிங் ஃபெயிலியர்னு சொல்றோம்.
அதனால ஷியரிங் செக் பண்ண மாதிரியே கிரஷிங் செக்கும் கண்டிப்பா பண்ணணும். இந்த செக்கிங்க்கு PSG டிசைன் டேட்டா புக் பேஜ் 7.135ல கொடுத்திருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். T ஈக்குவல் டு L இன்டூ T/2 இன்டூ சிக்மா CK இன்டூ D/2. ஃபார்முலா பெருசா தெரிஞ்சாலும் பயப்படாதீங்க. ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்ல கால்குலேட் பண்ண வேல்யூஸ் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். இப்போ டேட்டா பார்க்கலாம். டார்க் ஈக்குவல் டு 1.135 இன்டூ 10 கியூப் நியூட்டன் மில்லிமீட்டர். கீ லென்த் ஈக்குவல் டு 42 மில்லிமீட்டர். Key thickness equal to 7 mm. Shaft diameter equal to 28 mm. Unknown value என்ன? Induced crushing stress. அதை தான் இப்போ calculate பண்ண போறோம். இப்போ substitute பண்ணா sigma CK equal to T into 2 into 2 divided by L into T into D. Calculation பண்ணா induced crushing stress 49.25 Newton per millimeter square. இப்போ compare பண்ணலாம். Induced crushing stress 49.25 Newton per millimeter square. Permissible crushing stress 60 Newton per millimeter square. 49.25 60 விட கம்மி. அதனால கீக்கு crushing failure வராது. Selected key completely safe. Congratulations நண்பர்களே, இந்த ப்ரொடெக்டிவ் டைப் ஃபிளாஞ்ச் கப்ளிங் ப்ராப்ளமை ஸ்டெப் பை ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டார்க் கால்குலேட் பண்ணோம், ஷாஃப்ட் டயாமீட்டர் டிசைன் பண்ணோம், டைமென்ஷன் செலக்ட் பண்ணோம், போல்ட் செக் பண்ணோம், ஃபிளாஞ்ச் செக் பண்ணோம், ஹப் செக் பண்ணோம், கீ ஷியரிங்கும் கீ கிரஷிங்கும் வெரிஃபை பண்ணோம். இப்போ நம்ம டிசைன் கம்ப்ளீட் அண்ட் சேஃப் 100. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டட் இன்னும் நிறைய ஈஸி எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்க்கு குமார் மெக் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் ஒரு புதிய ப்ராப்ளம் சால்விங் வீடியோல சந்திப்போம்.